ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? விசிட் விசாவில் பல்வேறு நண்பர்கள் துபாய்க்கு வருகை புரிவாங்க. அந்த மாதிரி துபாய்க்கு நீங்கள் குறிப்பாக ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு, அதாவது துபாய், அபுதாபி, ஷார்ஜா போன்ற பல்வேறு இடங்களுக்கு விசிட் விசாவில் வருகை செய்பவர்கள் தங்களுடைய விசா செல்லுபடி காலம் முடிந்தும் நாட்டில் தொடர்ந்து தங்கினால் தலைமறைவு வழக்கு பதிவு செய்யப்படும் அப்படின்றது தான் சட்ட விதிமுறை. அதாவது விசிட் விசாவில் வந்த ஒரு நபர் தனக்கு விசா செல்லுபடி காலம் முடிவும் தருவாயில் இருந்தால் அமீரகத்தை விட்டு வெளியேறியாக வேண்டும், அல்லது அமீரகத்தில் தொடர்ந்து நீங்கள் தங்க விரும்பினால் விசாவினை புதுப்பிக்க வேண்டும். இவை இரண்டும் செய்யாமல் தொடர்ந்து அமீரகத்திலேயே தங்கும் பட்சத்தில் அவர்கள் மீது தலைமறைவு வழக்கு பதிவு செய்யப்படும் என பயண முகவர்கள் தொடர்ந்து விழிப்புணர்வு பதிவெல்லாம் ஏற்படுத்தி வருகின்றனர். சமீப காலமாக டிராவல் நிறுவனங்கள் இவ்வாறு செல்லுபடி காலத்தையும் தாண்டி ஐக்கிய அரபு அமீரகத்தில் தங்கும் விசிட் விசாவில் உள்ள நபர்களுக்கு எதிராக தலைமறைவு வழக்குகளை பதிவு செய்து வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. எனினும் ஒரு சிலர் இது குறித்த முறையான விழிப்புணர்வு இல்லாமல் நிதிச்சுமை மற்றும் பயணத்தடை போன்ற பெரும் சிக்கல்களுக்கு ஆளாகி வருகின்றனர். இந்த மாதிரி ஓவர் ஸ்டேல இருக்கக்கூடாது. இப்படி ஓவர் ஸ்டேல இருக்கும் பட்சத்தில், அதாவது விசாவில் குறிப்பிட்டிருக்கும் தேதிக்கு 5 நாட்களுக்கு மேலே நீங்கள் ஐக்கிய அரபு அமீரகத்தில் தங்கினால் உங்கள் மீது தலைமறைவு வழக்கு விதிக்கப்படும். இது ஐக்கிய அரபு அமீரகம் மட்டுமின்றி மற்ற வளைகுடா நாடுகள்லையும் பார்த்திங்கன்னா நுழைவதிலிருந்து உங்களை தடுப்பு பட்டியலில் சேர்க்கப்படும் என்று அமீரகத்தில் உள்ள டிராவல் நிறுவனங்கள்லாம் தொடர்ந்து தெரிவித்து வருகின்றனர். பயணத்துறையில் உள்ள வல்லுநர்கள் குறைந்தபட்சம் தலைமறைவிற்கான அபராதம் 2000 திராம்ஸ் செலுத்த வேண்டும் என்றும் இது ஒவ்வொரு நாளும் அதிகரிக்கிறது என்றும் அவர்கள் கூறி வருகின்றனர். மேலும் விசிட் விசாவுடைய செல்லுபடியை நாட்டிற்குள்ளேயே நீங்கள் நீட்டிக்க முடியாது. இதை செய்ய நீங்கள் ஐக்கிய அரபு அமீரகத்திலிருந்து வெளியேறி புதிய விசிட் விசாவில் மீண்டும் நுழைய வேண்டும். இதற்காக அமீரகத்தின் அண்டை நாடான ஓமானிற்கு சென்று திரும்பி வருவது விசிட் விசாவை நீட்டிக்க பலரும் மேற்கொண்டு வரும் ஒரு பொதுவான நடைமுறையாகவே இருந்து வருகிறது. அதாவது இப்போ தலைமறைவானதாக குற்றம் சாட்டப்பட்டால் அதனை விடுவிக்க நீங்கள் அபராதம் கண்டிப்பாக செலுத்த வேண்டியிருக்கும். ஐக்கிய அரபு அமீரகத்தில் தலைமறைவு ஒரு கிரிமினல் குற்றமாகும். மேலும் குற்றம் சாட்டப்பட்டவர்களை காவல்துறை கைது செய்யலாம் என்று பயண முகவர்கள் எச்சரிக்கை விடுக்கின்றனர். இந்த குற்றத்தின் கீழ் நீங்கள் குற்றம் சாட்டப்பட்டிருந்தால் உங்கள் விசாவை வழங்கிய டிராவல் ஏஜென்ட் அல்லது உங்கள் ஸ்பான்சரிடம் இதனை நீங்கள் தெளிவுபடுத்த வேண்டும். அபராதம் செலுத்தினால் மட்டுமே வழக்கு வாபஸ் வரப்படும். அபராதம் செலுத்தப்படாவிட்டால் விமான நிலையத்திலேயே நிறுத்தி வைத்து நாடு கடத்துவதற்கும் வாய்ப்புகள் உண்டு அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. விசிட் விசா அல்லது சுற்றுலாவில் டிராவல் ஏஜென்சி மூலம் வரும் நபர்களுக்கு அந்த டிராவல் ஏஜென்சியே ஸ்பான்சராகும். சுற்றுலா பயணிகள் அதிக நேரம் தங்கினால் ஏஜென்சி சிக்கலில் சிக்கி நஷ்டத்தை சந்திக்க நேரிடும். ஏனென்றால் அதிக காலம் தங்கியிருக்கும் அபராதங்கள் ஏஜென்சிக்கு விதிக்கப்படும். பின்னர் டிராவல் ஏஜென்ட் உரிய நபரிடமிருந்து பணத்தை பெறுகிறார். தலைமறைவு கட்டணம் காரணமாக விசா விண்ணப்ப போர்ட்டல்கள் தடுக்கப்படும் பொழுது ஏஜென்சிகளுக்கு இது தொந்தரவாக இருக்கிறது. ஒரு முகவர் கூறுகையில், அபராதம் செலுத்துவதோடு அதிக நேரம் தங்கியிருக்கும் நபர் நாட்டில் இருந்து வெளியேறுவதற்கான அவுட் பாஸையும் டிராவல் நிறுவனம் தான் செலுத்த வேண்டும். இது அவர்களுக்கு தேவையற்ற செலவிற்கெல்லாம் வழிவகுக்கிறது. இதன் காரணமாகவே அவர்கள் தங்களுக்கு வழங்கப்பட்ட மற்ற விருப்பத்தை தேர்வு செய்கிறார்கள். அதாவது அதிக காலம் தங்கியிருப்பவர்களுக்கு எதிராக தலைமறைவு வழக்குகளை பதிவு செய்கிறார்கள் என்று கூறப்படுகிறது. இது ஏஜென்சிகளுக்கு விதிமீறல்களை தடுக்க உதவுகிறது என்றும் பயண முகவர்கள் கூறுகின்றனர் அப்படின்றத தான் சொல்கிறாங்க. அதாவது ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு இப்போ குறிப்பாக துபாய்க்கு நிறைய பேர் விசிட் விசாவில் பார்த்திங்கன்னா பயணம் செய்வீங்க. அப்படி நீங்கள் பயணம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுடைய விசா காலம் எவ்வளோ வேலிடிட்டி இருக்கோ ஸோ அந்த வேலிடிட்டிக்குள்ளே தான் நீங்கள் தங்கணும். இல்லை என்றால் நீங்கள் உங்கள் விசா ரினிவல் செய்து மீண்டும் நீங்கள் தங்கலாம். மற்றபடி பார்த்திங்கன்னா விசா காலம் முடிந்தும் ஓவர் ஸ்டேயில் இருந்தீங்கன்னா அதிகமான அபராதம் செலுத்த வேண்டியிருக்கும். பல்வேறு சிக்கல்கள்லாம் இருக்கும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. அதாவது துபாய் மட்டும் கிடையாது, அதாவது வளைகுடா நாடுகளில் பார்த்திங்கன்னா இப்போ சவுதி அரேபியாவாக இருக்கட்டும், அதே மாதிரி ஓமானாக இருக்கட்டும், கத்தாராக இருக்கட்டும், குவைத்தாக இருக்கட்டும், இப்போ எந்த நாடுகளில் நீங்கள் வேலை செய்தாலும் சரி, அதாவது எந்த நாடுகளுக்கு விசிட் விசாவில் உங்களுடைய உறவினர்களையோ இல்லை யாரையாவது அழைத்து வந்தாலோ ஓவர் ஸ்டேயில் தங்கியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அபராதம் விதிக்கப்படும் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க.